சிட்டி யூனியன் பேங்க் வழங்கும் கல்யாண மாலையின் சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள். மாதா நரசிம்மா, பிதா நரசிம்மா, பிராத்தா நரசிம்மா, சகா நரசிம்மா, வித்யா நரசிம்மா, திரிவிணம் நரசிம்மா, சுவாமி நரசிம்ம, சகலம் நரசிம்மா, இதோ நரசிம்ம, பரதோ நரசிம்ம, எதோ எதோ யாஹி ததோ நரசிம்ம, நரசிம்ம தேவான் வரோ நகஸ்சித் தஸ்மாத் நரசிம்ம சரணம் பிரபத்தியே என்று நரசிம்ம பிரபத்தி ஸ்லோகத்தில், உன்னை விட்டால் எங்களுக்கு கதியே கிடையாது, நீதான் மாதா, நீதான் பிதா, நீதான் எங்களுக்கு கல்வி, நீதான் எங்களுக்கு செல்வம், நீதான் எங்களுடைய சகோதரன் என்று எல்லாமாக நரசிம்மரை வழிபடுவது தான் நரசிம்ம பக்தியின் மிகப்பெரிய சிறப்பு. அப்பேற்பட்ட நரசிம்மனுடைய பழமையான கோவில், அங்கேதான் நரசிம்ம அவதாரம் நடந்தது என்று நம்பப்படுகின்ற அகோபிலம் கோவிலைத்தான் நாம் இந்த சென்ற பகுதியில் தரிசித்தோம். செவ்வாய்க்கு அதிபதியான நரசிம்மர் இந்த ஜுவாலா நரசிம்மர். அங்கிருந்தபடியே உக்ர ஸ்தம்பத்தை, எந்த தூணிலிருந்து பகவான் வெளிப்பட்டான் என்று நம்பப்படுகின்றதோ அந்த உக்ர ஸ்தம்பத்தையும் தரிசித்து அந்த மலையிலிருந்து இறங்கி அடுத்த மலைக்கு மாலோல நரசிம்மனை தரிசிப்பதற்காக நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். வாருங்கள், என்னோடு நீங்களும் பயணிக்கலாம். எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதங்களை வணங்கி கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை பதிவிற்குள் நாம் செல்கின்றோம். இப்பொழுது அகோபிலத்தில் இருக்கும் இரண்டாவதாக தரிசிக்கக்கூடிய மாலோல நரசிம்மரை நாம் பார்க்க இருக்கின்றோம். எல்லா விதமான வழிபாட்டிலேயுமே வைணவ சம்பிரதாயத்தில் தாயாரின் வழிபாடு என்பது மிக மிக முக்கியமானது. தாயாரை எப்படி வழிபடுகின்றோம் என்றால், பெருமாளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். அவர் சில விஷயங்களை நம்மள்டேருந்து கேட்டுப்பார், கேட்காம கூட விட்டுருவார். ஆனால் தாயார் என்பவள் அம்மாவின் ஸ்வரூபம். அம்மா அவள் வந்து பக்தர்களினுடைய குறைகளை கேட்காமே இருக்க மாட்டா. அதனால தாயார் என்ன பண்ணுவலாம், ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவலாம். இதை வந்து ரொம்ப முக்கியம், இந்த பக்தனுக்கு ரொம்ப ரொம்ப அவசரமான தேவை இது, அதை உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கறதுக்காக பெருமாள் காதில் போடணும் அப்படின்னு ரொம்ப கரிசனத்தோடு ரொம்ப கனிவோடு செய்யக்கூடியவள் தான் தாயார். அப்படிங்கிறது தான் வைணவ சம்பிரதாயத்தில் நாம் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய பக்தி பாடம் அது. அப்பேற்பட்ட தாயாரை தன்னுடைய அருகில் மடியில் தாங்கி காட்சி கொடுக்கக்கூடிய மாலோல நரசிம்மரை நாம் இந்த பகுதியில் தரிசிக்கிறோம். இது வந்து அகோபிலத்தினுடைய இரண்டாவது நரசிம்மராக சுக்கிரனுக்கு அதிபதியான நரசிம்மர் இந்த மாலோல நரசிம்மர். அகோபில மடம் அப்படிங்கிறது தென்னிந்தியாவினுடைய மிகப்பெரிய வைணவ மடம். இந்த மடத்தை ஆதிவன் சடகோப மகாதேசிகர் அப்படிங்கிறவர் தான் நிறுவனர். அந்த முதல் ஜீயருக்கு வந்து அழகிய சிங்கர் அப்படிங்கிறது பேர் உண்டு. அகோபிலம் என்பதற்கான அர்த்தம் என்னங்கிறத கூட நம்ம நடுவில் பார்த்துடணும். அகோபிலம் என்றால், அகோபிலம்னு சொல்கிறது உண்டு, அகோபலம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆஹா என்ன பலம் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு முனிவர்களும் தேவர்களும் வழிபட்டார்களாம். அதாவது நரசிம்மனுடைய அந்த ஸ்வரூபத்தை பார்த்து எத்தனை பலம் இந்த நரசிம்மனுக்கு என்று வழிபட்டதனால் அதற்கு அகோபலம் என்று பெயர் அப்படின்னு சொல்றா. அது மலைகளை சார்ந்த ஊர், குகைகள் நிறைந்த ஊர். எப்பேற்பட்ட குகையிலிருந்து அவன் வெளிப்பட்டான் என்பதற்காகவும் அது அகோபிலம், பிலம் என்றால் குகை அப்படின்னு பொருள் சொல்றார். அப்படிப்பட்டதான் இந்த அகோபிலம் அப்படிங்கிற இந்த ஊர். மா என்றால் லக்ஷ்மி, லோலன் என்றால் பிரியமானவன். நரசிம்மரின் உக்ரத்தை தணித்தவள் மகாலட்சுமி. லக்ஷ்மி நரசிம்மராக காட்சி அளிப்பதால் அவருக்கு மாலோல நரசிம்மன் என்று பெயர். இந்த மாலோல நரசிம்மன் தான் இந்த அழகிய சிங்கர், அதாவது அகோபில மடத்தினுடைய ஆராதனை தெய்வமாகவும் இருக்கின்றது. ஜுவாலா நரசிம்மரை தரிசிக்கும் பொழுது ஒருவித பய உணர்வும் ஒரு விதமான ஒரு அந்த வைப்ஸ் வந்து வேற. ஆகா இந்த நரசிம்மரை வந்து நம்ம ரொம்ப பயபக்தியோடு வழிபட வேண்டும் அப்படின்னு தோணித்து. ஆனால் இந்த மாலோல நரசிம்மனை வழிபடும் பொழுது இவன் நம்முடைய தெய்வம், நம்முடைய பெற்றோருக்கு சமமான தெய்வம் இவர்கள் அப்படின்னு தோணும். அந்த அளவு அழகான சாந்த ஸ்வரூபியாக விளங்கக்கூடியவர் தான் இந்த மாலோல நரசிம்மர். இந்த நரசிம்மரை நாம் தரிசித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கோவிலினுடைய இன்னொரு கதையையும் நாம் பார்த்து விடுவோம். இது வந்து முன்னாடி நம்ம பார்த்தது பிரகலாதனுடைய கதையை நாம் பார்த்தோம். பிரகலாதனுக்காக தோன்றிய நரசிம்மர் இங்கே தான் தோன்றினார் அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பு இருக்கு. இன்னொரு குறிப்பு, இந்த கோவிலினுடைய இந்த மலைக்கு பெயர் கருடாத்ரி என்று பெயர், வேதாத்ரி என்றும் பெயர். இந்த கருடாத்ரிங்கிற பெயர் எப்படி வந்ததுன்னா, நரசிம்ம அவதாரம் முடிஞ்செடுத்து இவர் நரசிம்மர் என்ன பண்றார், கருடனுக்காக கூட காத்திருக்காமல் நேரே வந்து
இரண்யகசிபுவின் வதம் செய்து பிரகலாதனை ரட்சிக்கின்றார். அப்பொழுது இந்த கருடனுக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்கான். ஒவ்வொரு அவதாரத்தின் போதும் நாம் கூட சென்றிருக்கின்றோம், ஒவ்வொரு அவதாரத்தையும் நாம் அனுபவித்து இருக்கின்றோம், இந்த நரசிம்ம அவதாரத்தை நாம் பார்க்காம போயிட்டோமேனு அவர் பகவானை வேண்ட அதே ஸ்வரூபத்தோடு இந்த மலையில் அவர் காட்சி கொடுத்தாராம். அதனால் தான் இந்த மலைக்கு கருடாத்ரி என்று பெயர் அப்படின்னு சொல்றார். கருடன் வழிபட்ட நரசிம்மர்கள் தான் இது எல்லாமே ஸ்வயம்பு மூர்த்தியாக தோன்றிய நரசிம்மர் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி கருடாத்ரி என்று பெயர். வேதாத்ரி என்று பெயரும் உண்டு. சோமன் என்கின்ற அசுரன் வேதங்களை எல்லாம் ஒழித்து வைத்து விட்டானாம். இந்த காலகட்டத்தில் மட்டும் வேதத்துக்கெல்லாம் பிரச்சனைகள் வந்தது இல்லைங்க. அந்த காலத்திலேயே எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பே வேதங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வந்தது. அப்போது சோமன் என்ற அசுரன் அந்த வேதங்களை ஒழித்து வைக்க அவனிடம் நரசிம்மர் சண்டையிட்டு வேதங்களை மீட்டாராம். அதனால் இதற்கு வேதாத்ரி என்று பெயர் அப்படின்னு சொல்றாங்க. நரசிம்மன் என்பவன் எப்பேற்பட்டவன், எம்மாதிரியான பக்தர்களுக்கு கட்டுப்படக்கூடியவன் என்பதை இந்த பகுதியில் நம்ம பார்த்துருவோம். நமக்கு ஆதிசங்கரரை பற்றி நல்லா தெரியும். ஆதிசங்கரர் ரொம்ப மிகப்பெரிய நரசிம்ம பக்தர் அவரே. அவருடைய நரசிம்ம கராவலம்ப சோஸ்திரம் அப்படிங்கிறது மிக பிரபலமான சோஸ்திரம். அப்படிப்பட்ட ஆதிசங்கரனுடைய பிரதம சிஷ்யர் அப்படிங்கிறவர் பத்மபாதர் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவருக்கு ஏன் அந்த பெயர் வந்தது? ஆதிசங்கரர் கங்கையின் இந்த கரையிலிருந்து அவரை கூப்பிடுகின்றார். அவரை கூப்பிடும் பொழுது அவர் என்னன்னு யோசிக்கல, நம்முடைய குரு கூப்பிட்டாருன்னு அப்படியே கங்கையை தாண்டி வரார். கங்கா மாதா என்ன பண்றா, அவர் எங்கேயாவது மூழ்கி பிழப்புறாருன்னு அந்த கங்கையின் மீது அவர் பாதங்களை வைக்கும் இடத்தில் எல்லாம் தாமரைப்பூ மலர அவருக்கு பத்மபாதர், பத்மம் என்றால் தாமரை, பாதம்னா என்னன்னு நமக்கு தெரியும், பத்மபாதர் என்கின்ற பெயர் ஏற்பட்டது. அப்பேற்பட்ட சிஷ்யன் அவர். அதாவது குருவின் மீது இத்தனை நம்ம மரியாதை வைத்திருக்கின்றார்னா அவர் கடவுள் மீது எத்தனை பெரிய மரியாதையும் பக்தியையும் வைத்திருப்பார். அப்பேற்பட்ட சிஷ்யர் தான் பத்மபாதர். இவருக்கு நரசிம்மரை தரிசிக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய வாழ்நாள் குறிக்கோள். தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமே நரசிம்மரை தரிசிப்பது, நேரில் தரிசிப்பது, அப்படி அந்த ஸ்வரூபத்தோடு தரிசிப்பது அப்படிங்கிறது தான் அவருடைய வாழ்நாளின் குறிக்கோளாக இருந்தது. அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு அந்த காலத்தில் நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு நேரத்திற்கு பிறகு அவங்க நேர காடுகளுக்கோ இல்லைன்னா மலைகளுக்கோ போய் தவம் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணுறார், நரசிம்மரை தரிசிக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய தீராத ஆவலோடு இவர் நரசிம்மரை நோக்கி கடும் தவம் புரிந்து கொண்டிருக்கின்றார் ஒரு கானகத்தில், ஒரு காட்டில். அப்போ அந்த காட்டில் ஒரு வேடுவன் இருக்கான். அவன் தினசரி இவரை பார்க்குறான். என்ன மனுஷன் இவர் என்ன ஒன்றும் சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, என்ன பண்ணுறாருன்னே தெரியல, எதற்காக இப்படி நிற்கிறாருன்னு அவனுக்கு மனசாகலை. எளிமையானவர்களுக்கு எப்பொழுதுமே அடுத்தவர்கள் கஷ்டப்பட்டால் அவங்களுக்கு மனசாகாது. அந்த மாதிரி இந்த வீடன் பல நாட்கள் பார்க்குறான். ஒரு நாளைக்கு அவனுக்கு பொறுக்கவே முடியல. நேரம் இவர்கிட்ட, சாமி எதுக்காக நீ இப்படி நின்றுட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும், நீ எதையோ நோக்கி தவம் பண்ணுறேன்னு தெரியறது, ஆனால் உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படிங்கிறார். பத்மபாதருக்கு அந்த வேடனுடைய தோற்றத்தை பார்த்த உடனேயே ஒரு சின்ன அலட்சியம், அகங்காரம் ஏற்படுகின்றது. அவர் சொல்கிறார், இதெல்லாம் உனக்கு புரியாது, போ, நான் நரசிம்மரை நோக்கி தவம் பண்ணிட்டு இருக்கேன், நரசிம்மர் வர வேண்டும், அதற்காக தவம் பண்ணுறேன். நரசிம்மர் அப்படின்னா யார் சாமி? சிம்மம்னா சிங்கம்னு தெரியும், நரசிம்மர்னா யார்? அது மனிதனும் விலங்கும் சேர்ந்த ஒரு உருவம், அதை பற்றிலாம் உனக்கு புரிய வைக்க முடியாது, நீ அந்தண்ட போ அப்படிங்கிறார். ஆனால் அந்த வேடுவனுக்கு மனதே ஆகவில்லை. இவர் சாப்பிடல, தூங்கல, கடுந்தவம் பண்ணுறார், வெயில் இல்லை மழை இல்லை, நின்றுட்டுருக்காரு. இது என்ன, நம்ம இந்த காட்டில் எல்லா விலங்கையும் நம்ம பார்த்துருக்கோம், இப்படி ஒரு உருவம் நம்ம கண்ணுக்கு தெரியாமையா போயிடும் அப்படின்னு அந்த நரசிம்மரோடு இன்று மாலை வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த வேடுவன் நகர்ந்து விடுகிறான். அந்த காடு முழுக்க தேடுறான். மான் கிடைக்கிறது, மயில் கிடைக்கிறது, முயல் கிடைக்கிறது, ஆமை கிடைக்கிறது, சிங்கம் கூட கிடைக்கிறது. ஆனால் இந்த நரசிம்மங்கிற உருவம் அவன் கண்ணில் படவே இல்லை. அப்போது பொழுது சாய போகிறது. அதற்கு பிறகு எப்படி தேட முடியும்? சூரியன் அஸ்தமனம் ஆகிடுது தான். இவனுக்கு ரொம்ப வருத்தம் ஆகிடுது. அடடா, ஒரு பெரிய மகானுக்கு நம்ம வார்த்தை கொடுத்துட்டு வந்திருக்கோம், அவர் எதையோ நோக்கி தவம் பண்ணுறார், நான் ஒரு பெரிய ஆளாக நான் என்ன சொல்லிட்டு வந்தேன், இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே நான் அவனை கொண்டு இழுத்துன்னு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், நான் என்ன செய்ய போகிறேன்? இப்படி நான் அவர்கிட்ட ஒரு பெரியவருக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியலனா என் உயிர் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு பாறை மீது ஏறி தன்னுடைய உயிரை மாய்த்தி கொள்வதற்காக இருக்கின்றான். அந்த நேரத்தில் நரசிம்ம ஸ்வரூபம் அவன் கண்ணில் படுகின்றது. அவனுடைய பக்திக்கு மெச்சி அவனுடைய ஒருமுக சிந்தனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்பேற்பட்ட அந்த ஒருமுக சிந்தனையை பார்த்து நரசிம்மர் அவனுக்கு தரிசனம் தந்து விடுகின்றார். அந்த நரசிம்மனை பார்த்த உடனே இவனுக்கு அவர் ஒரு பெரிய தெய்வம், எத்தனையோ யுக யுகமாக தவம் செய்தால் கூட கண்ணில் படாத ஒரு ஸ்வரூபம் அப்படின்னுலாம் அவனுக்கு தோணலை. நாம் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும், இந்த மிருகம் நம்ம கையில் கிடச்சிருதுன்னு கிடைக்கிற செடி, தழை, இலை, கொடி
எல்லாத்தையும் எடுத்து அந்த உருவத்தை கட்டுகின்றான். எப்படி ஆஞ்சநேயரை பிரம்மாஸ்திரத்தால் கட்டினது போல இந்த உருவத்தை அவன் இலைத்தழைகளை கொண்டு அந்த செடியை கொண்டு கட்டுகிறான். கட்டி இழுத்துட்டு வரான். இழுத்துன்னு வந்து அந்த தவம் பண்ணுறாரு. அவர் முன்னாள் கொண்டு நிறுத்துகிறான். சாமி கண்ணை தர, நீ கேட்ட உருவம் இங்கே வந்தாச்சு, அந்த விலங்கை நான் பிடிச்சின்னு வந்துட்டேன், இதுக்காக போய் நீ சோறு தின்னாமல் தண்ணி குடிக்காமல் இப்படி இருக்காத, கண்ணை தரங்கிறான். அவர் கண்ணை திறந்து பார்க்கின்றார். அவர் கண்களுக்கு வெறும் செடியும் தழையும் தான் தெரிகின்றதே தவிர நரசிம்மரின் உருவம் தெரியவில்லை. அவருக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாக இருது. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? எதையோ செடியும் கொடியும் கொண்டு காமிச்சிட்டு நரசிம்மன் வந்துட்டான்னு சொல்கிறீங்க. நரசிம்மன் என்ன அப்படி சாமானியப்பட்டவரா? எத்தனை யுகமாக தவம் பண்ணணும் தெரியுமா? என் கண்ணில் படலை நரசிம்மர், உனக்கு கண்ணில் பட்டிருப்பரா அப்படின்னு அவர் பேசுகிறார். என்ன சாமி சொல்கிற? இதோ இருக்கே அந்த விலங்கு அப்படின்னு அந்த வேடுவன் சொல்ல இவர் கண்ணில் தெரியவே இல்லை. இவருக்கு கோபம் தான் மிகுதியாகின்றது, ஆற்றாமை மிகுதியாகின்றது. அந்த நேரத்தில் ஒரு அசரீரி கேட்கின்றது, பத்மபாதா, நான் இவனுடைய அந்த ஒருமுகமான சிந்தனைக்காக நான் அவனுக்கு தரிசனம் கொடுத்து விட்டேன். உனக்கு ஒரு கொஞ்சம் அகங்காரம் இருந்தது, நான் வருவேனோ வரமாட்டேனோங்கிற அவநம்பிக்கையும் இருந்தது. அதனால் உனக்கு முழு நம்பிக்கை வந்த பிறகு, உன்னுடைய அகங்காரங்கள் போன பிறகு உனக்கு நான் காட்சி தருகின்றேன். ஆனால் இந்த வேடனுக்கு நான் காட்சி தந்து விட்டேன் என்று சொல்ல பத்மபாதர் அப்படியே நெக்குருகி போனார். அடடா, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு அப்படியே வேடனின் காலில் விழுந்து வணங்கினார். என்னுடைய நரசிம்மரை பார்த்த உன் கண்களுக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி அதை அவனுடைய பாதத்தை விழுந்து வணங்கி அவருடைய தவத்தை இன்னும் மென்மேலும் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் தவத்தை தொடர்ந்து செய்ய போகிறார். நமக்கு வேண்டிய கதை, இந்த கதையிலேருந்து என்ன மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, நரசிம்மன் அப்படி எளிமையானவன். பார்ப்பதற்கு நரசிம்மருக்கு பிரார்த்தனை பண்ணணும், நரசிம்ம விக்கிரகத்தை வீட்டில் வச்சுட்டா நாம் இவ்வளோ ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னெல்லாம் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். அது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் மிக மிக எளிமையானவன். அவன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியவன். அது வேடனாக இருந்தாலும் வரக்கூடியவன், சின்ன குழந்தை பிரகலாதன் மாதிரி இருந்தாலும் வரக்கூடியவன், எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு காட்சி தரக்கூடிய, அவர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய தெய்வம்தான் நரசிம்மன். அந்த நரசிம்மனுடைய மற்ற அகோபில கோவில்களை நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.